வெளியிட வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு எது தெரியுமான்னு தெரியல. சண்முகப்பிரியன் அப்படிங்கிறவர் சாருனுடைய ஃப்ரெண்டு. ஒரு ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டர், நிறைய ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காரு. இப்போ ஆத்மா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காரு, நிறைய படம் இயக்குனர். ஆனால் என்ன சாரும் அவரும் வந்துட்டு அவங்களுடைய இளமை காலகட்டத்தில் ரொம்ப பாடிய நண்பர்களாக இருந்தாங்க. நாடகங்களில் வந்து அவர் இயக்க நடித்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து ஆமாம். ஸோ என்னென்னா அப்போ வந்து சாருக்கு வந்து அவர் எழுதின லெட்டர்ஸ், இவர் அவருக்கு எழுதின லெட்டர்ஸ் அப்படிங்கிறது அது கடந்தது. அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து என்னென்னா இந்த கவிதைகள் கொடுத்தது. இப்போ அவர் இறந்து இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் மறைவுக்கு பின்பாக தொடர்ச்சியாக அவரோட படைப்புகளை வந்து சார் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாவல் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கடிதங்கள், அதுக்கப்புறம் இப்போ வந்து கவிதைகள் அப்படிங்கிற. ஸோ அவருடைய சமூகத்தினுடைய படைப்புகள் அப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு. ஸோ அதில் இப்போ கவிதை நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கவிதைகளை பற்றி மேற்கொண்டு நம்ம சாரும் அனுப்புகிற வந்து அதாவது சண்முகப்பிரியன் வந்து இந்த தொகுப்பு எழுதும்போதுமே அவருக்கு வந்து 30 வருஷம் வயசு 30. ஆல்மோஸ்ட் வந்து 20லேயே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு 20 இருக்கும்போதே வந்து எனக்கு 7 நாடகங்கள் நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். சொல்லப்போனால் வறுமையின் நிறம் சிகப்பு இருக்கு இல்லையா, அந்த படமே வந்து நாங்கள் அரங்கேற்றி எரியமறுக்கும் தீபங்கள் தான். கோட்ஸ் ஒரு கிரெடிட் கொடுக்கல, அது வேறு விஷயம். ஆனால் எரியமறுக்கும் தீபங்கள் அவங்க கையில் கொடுத்து அதுதான் வந்து வறுமையின் நிறம் சிகப்பாச்சு. அவர் முதல்ல உங்களில் ஒருத்தி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து வசனகர்த்தாவை அறிமுகமாகிறார். கண்ணதாசன் வந்து அந்த வசனத்தை பார்த்து இவ்வளவு, அதாவது உதாரணங்களே இல்லாமல் அவருடைய வசனங்களும் கண்ணதாசனுடைய பாட்டும் ஒன்றா வரும். ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகி தான், ஒவ்வொரு நதியும் காவிரி தான் அப்படின்னு சண்முகப்பிரியன் வசனம், கண்ணதாசன் பாட்டு. அதுக்கு உறவாடும் ஒரு நாள் உங்களோடு ஒரு நாள் இளையராஜா அந்த படத்தை வந்து கதைவசனம், 1000 முத்தங்கள், ஆணிவேர், உறங்காத நினைவுகள், வெற்றி விழா, ஒன்ஸ் மோர், ஆத்மா, இது எல்லாமே வந்து கதைவசனம் மட்டும் வருது. முதல்ல ஒருவர் வாழும் ஆலயம் தான் அவர் வந்து கதை, திரைக்கதை, வசனம் இயக்கமாக வந்தார். ஒருவர் வாழும் ஆலயம், அதுக்கடுத்து பாட்டுக்கு நான் அடிமை, அதுக்கடுத்து மதுரை வீரன் எங்க சாமி, அதுக்கடுத்து வந்து உதவும் கரங்கள். சொல்லப்போனால் அதுக்கு பின்னால் பெரிய படங்கள்லாம் வரல. ஆனால் இவர் வந்து பேசிக்கலி வந்து ஒரு கவிஞர், ஒரு ஃபிலாசபர். முதல்ல வந்து தமிழில் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் எழுதுந்து இவர் தான். ஆனால் அந்த நாவல் நாங்கள் வெளியிட்டது போவே இல்லை. வீண் காவியங்கள் ஒரு நாவல் முதல்ல தமிழ் லிட்ரேச்சரில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஜேம்ஸ் ஜாஸ் மாதிரி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி எழுதுகிற நாவல் அது. அந்த நாவல் தான் நான் முதல்ல வெளியிட்டேன். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இவருடைய எல்லா படைப்புகளும் எனக்கு எழுதிய கடிதங்கள், எல்லா படைப்பும். சொல்லப்போனால் இந்த 1974 இருந்து எனக்கு எழுதிய கடிதங்கள் தான் இப்போ வந்து எல்லாமே படைப்புகளை வருது. இந்த நாடகங்கள் தவிர, நாடகங்கள் வந்து நாங்களே நடித்தோம். ஆனால் அந்த படைப்புகள்ன்றது நான் இப்போ வந்து அகமதாபாத்தில் இருந்தேன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் எழுதிய கடிதங்கள், இது 82 எழுதின கடிதம். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு கவிதை. இது வந்து அன்னை பராசக்தியை திட்டி, இந்த இப்போ இருக்கிற சொசைட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, அன்னை பராசக்தி வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்கன்றதை சொல்லி, அது மாதிரி போகும். ஒவ்வொரு கவிதையும் ஒரு மாதிரி. அதாவது எல்லாமே மரபு கவிதைகள். நீங்கள் ஒரு தேவாரம், திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும், மாடர்ன் பொயிட்ஸுக்கும் இந்த கவிதைகள் பிடிக்கும். அப்படிப்பட்ட கவிதைகள். இந்த கவிதைகள் வந்து ஆல்மோஸ்ட் 42 இயர்ஸ் ஆகுது என்கிட்ட லெட்டராக இருந்த கவிதைகள். அதை வந்து இப்போ நான் கொண்டு வரேன். நிச்சயமாக எல்லோரும் வாங்கி படிக்கணும். அது மட்டும் இல்லை, இவருடைய எழுத்துக்கள் வந்து, அதாவது என்னுடைய கருத்தில் இது வரைக்கும் இவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் யாருமே அட்டெம்ப்ட் பண்ணல, இன்க்ளூடிங் லாசாராம் அமிர்தம். லாசாராம் அமிர்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாசாராவை தவிர இப்போது ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், இப்போ இருக்கிற சாரு, யாரும் எடுத்தாலும் இவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அட்டெம்ப்ட் பண்ணல. வீண் காவியங்கள் மட்டும் படிச்சிங்களா போதும். வாரிசு பாதையில் வழங்கப்படுகிறது. ராசர்கள் மக்கள் டொனேஷனை பெற்றுக்கொண்டு அரங்கிற்குள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டிக்கெட் கவுண்டரில் மேலும் சார் சொன்ன மாதிரி இந்த கவிதைகள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி உள்ள 30 வயசில் அவர் எழுதியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கவிதைகள்னு சொல்லலாம். இப்போ கவிதை எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சினிமா பார்த்தோன்னா, நம்ம பழைய சினிமா, இப்போ பாட்ஷாவை நீங்கள் பார்க்குறீங்க. பாட்ஷா தமிழில் ஒரு கிளாசிக் சினிமாவை கொண்டு இன்றைக்கி நம்ம அதை பார்க்கும்போது அதில் அவ்வளோ பலவீனங்கள் நமக்கு தெரியும். இப்போ இந்த கவிதைகள் வந்து எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கலை வடிவங்கள் எல்லாமே வந்து திருப்பி நம்ம பார்க்கும்போது சில பலவீனங்கள், அதுக்கு அப்பாற்பட்டு அது அந்த காலகட்டத்தோட ஒரு கிளாசிக் அம்சத்தோடு பார்க்கணும்.
இப்போ இதில் இந்த வடிவம் வந்து ஒரு தமிழில் இருக்கிற மரபு வடிவத்தோட தொடர்ச்சியில் இந்த கவிதையில் எழுதியிருக்காரு. இதில் சார் சொன்ன மாதிரி இதில் வந்து சக்திக்காக எழுதப்பட்ட இதில் பின்னட்டியில் ஒரு விஷயம் இருக்குது. இது அவரே கையெழுத்தில் எழுதுனது. கடவுளை உணர்வது மிக மிக கடினம், அதைவிட கடினம் கடவுள் இல்லை என்று உணர்வு. ரொம்ப குழப்பமான கமலஹாசன் சொல்கிற மாதிரி கடவுள் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஒரு வாக்கியம் இது. இந்த குழப்பம் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் உள் கோபுரங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது தனக்கு உள்ள மனச்சிக்கல் அல்லது மனக்குழப்பங்கள் அல்லது தன்னுடைய தனிமனித பிரச்சனைகளை சொல்கிறாரு எடுத்துக்கலாம் இந்த தலைப்பு வச்சு. இந்த இருக்கிற குழப்பம் வந்து இந்த கவிதைக்குள்ளே இது வந்து ஒரு கடவுளை நோக்கி எழுதப்பட்ட கவிதையாக எனக்கு தெரியல, நான் பார்க்கல. இப்போ பாரதி வந்து சக்தி கூத்திலே அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு இல்லையா, ஒளி ஒரு தாளம், அந்த நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதை நேரே எனக்கு தருவாய், முன்னை தீவினை பயன்கள் அவை யாவும் மூலாத எழுதுகிறது. அதுமாதிரி பாரதி ஒரு சக்தி வடிவம் நிறையா கவிதை எழுதியிருக்காரு. அது பக்தியில் எழுதப்பட்ட பக்தியினாலே அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. பாரினில் எழுதிகள் பக்தின்னா கொண்ட காரியத்தில் உள்ள பக்தி, ஒரு போராளி அவனோட காரியத்தில் உள்ள பக்தின்னு சொல்லலாம். பக்திங்கிறது ஒரு ஆன்மீகத்தை மட்டும் குறிக்கிறது. இதில் பக்திங்கிறது அவர் தன்னுணர்வாக உள்ள விடுதலை சொல்லான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இதில் ஒரு கடவுள் இருக்காரு இல்லை அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. இந்த கவிதையில் முழுக்கவுமே வந்து பயங்கரமான சவுண்டு. பாரதி எப்படி ஒரு முனையை நோக்கி சவுண்டை வேகமாக தள்ளிட்டு இருக்காரு, அதில் பெரிய இது இருக்காது. இதில் மறைபொருள் இருக்குது இந்த கவிதையில். இப்போ நவீன கவிதை கொண்டு இருக்கிற மறைபொருள் இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து வெறும் கடவுளை நோக்கி எழுதப்பட்டதல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விடுதலை, மனம் போராட்டம், இந்த விடுதலை அதை நோக்கி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி கவிதை வந்து வெவ்வேறு விதமாக மாறி சினிமாவுமே இவர் எடுத்த சினிமாக்கள் பாலச்சந்திரன், பாரதி ராஜா, இது மாதிரி பெரிய லிஜெண்ட்ஸ் இன்றைக்கி கொண்டாடப்படுற ஆட்களுடைய சினிமாக்கள் இன்றைக்கி பார்க்கும்போது அது வெவ்வேறு விதமாக மாறிடுது. இன்றைக்கி சினிமாவோட கலை வடிவமே ரொம்ப மாறிடுது, வெளிநாட்டிலையும் சரி தமிழ்லையும் சரி. அதுபோல் இன்றைக்கி கலை வடிவம் வந்து தன்னோட முகத்தை ரொம்பவும் மாற்றிருக்கு, நவீன கவிதையும் சரி நாவலும் சரி. இந்த காலத்துக்கு நம்ம இந்த கவிதை வந்து வர்றது என்ன மாதிரி இது வாசக பரப்பில் கவனிக்கப்படும், இல்லாட்டி அந்த காலத்தோட கண்ணாடியாக எதிர்க்குமா அப்படிங்கிறது வாசகர்களோட ஒரு முரண்பாட்டை ஒரு மோத செய்கிறதோட நடவடிக்கையாக பார்க்குறேன். மற்றபடி இதுக்குள்ளே வந்து பாரதி கவிதைக்குள்ளே ட்ராவல் பண்ண மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இந்த கவிதைக்குள்ளே நான் இப்போ படித்தப்ப தெரியுது. இந்த கவிதைகளை அப்புறம் சார் வந்து அவர் இறந்து சில வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் வெளிக்கொண்டுருணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அதை கொண்டு வர்றாரு. ஒன்று அவர் மேலே உள்ள பிரியம், ரெண்டாவது இந்த கவிதைகள் மேலே, இந்த கவிதை சார்ந்த வடிவத்தின் மேலே ராவணி சாருக்குள்ள ஒரு விருப்பத்தின் காரணமாக இந்த இதை கொண்டு வர்றாரு. தொடர்ந்து அவருடைய நாவல்கள் கூட அப்படி தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வீண் காவியங்கள் வந்து ஒரு நனவெளி மன ஓட்டம், நம்மளுடைய எண்ண ஓட்டத்தில் அப்படி பார்க்குறதெல்லாம் எழுதுகிற ஒரு பாணி, ஜேம்ஸ் வாய்ஸ் எழுதிக்கிற மாதிரியான ஒரு பாணி, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த ஒரு உதாரணமாக அந்த நாவலை சொல்லலாம். தமிழில் வெகு சில அட்டம்ப்ட் தான் அந்த வடிவத்தில் இருந்து அது ரொம்ப முக்கியமான நாவலில் ஒன்றாக கூட அதை நம்ம வச்சு பார்க்கலாம். பேச அடுத்து எத்தனை படைப்புகள் சார் வச்சுருக்காருன்னு தெரியல.